Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஹோம் tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ சைஸ் குரூப்ல இருக்க Formet hash table அப்படிங்கற டூல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. சோ இத பார்த்தோம் அப்படினா நம்மளோட டேட்டாஸ்க்கு நம்மளால ஸ்டைல்ஸா அப்ளை பண்ண முடியும். அதுதான் Formet hash table அப்படிங்கற டூல். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட டேட்டாவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே 3 கேட்டகரியாஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா லைட், தென் மீடியம், அடுத்தது டார்க் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணனே உங்களுக்கு கேட்கும். ஸோ என்ன ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டேட்டா வந்து இதுதானா அப்படின்ற ரேஞ்ச் அப்படின்னு நமக்கு கேட்கும். உங்களுக்கு வேணால் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என் டேபிளில் நான் கரெக்டாக செலக்ட் பண்ணதுனால ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ண ஸ்டைல் எனக்கு என்னோட டேபிளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டைல் அப்ளை ஆனோடனே எனக்கு டிசைன் அப்படின்ற ஒரு டேபே எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேபிளில் நான் வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் மாற்றிக்கணும் இல்லை ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேப் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க குரூப்பில் ஸோ நம்மளோட டேபிளுக்கு நேம் ப்ரொவைட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஃபால்ட்டாக டேபிள் 2 அப்படின்னு ஜென்ரேட் ஆகுது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டேபிளோட நேம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் ரீசைஸ் தி டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நீங்கள் வந்து செக்ஷனை எக்ஸ்ட்ராவாக மேக் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு இருக்க டூல்ஸ். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூல்ஸ் அப்படின்றதுலையே ஸோ டூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள் அப்படின்றது. ஸோ நம்மளோட டேட்டாவை பிவோட்டாவை கூட நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்மளோட டேபிளில் என்னென்ன வந்து டூப்ளிகேட்ஸ் லேபிள்ஸ்லாம் இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஸோ என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கோ என்ன அத்தனைக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே எங்கிட்ட இப்போ நோ டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது. நம்மக்கிட்ட சிமிலராக ஏதாவது டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அது டூப்ளிகேட்டாக ரிமூவ் ஆகிருக்கும். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேபிள் அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணி நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்கும். தென் நம்மளோட டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக எல்லாரோட நேம்ஸுமே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ பர்டிகுலராக எனக்கு இந்த ஒருத்தரோட ஸ்டூடெண்ட்டோட நேம் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நான் யாரோடது வேணுமோ அவங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிம்பிளோட பேருக்கு. ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு வந்து டேபிளாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நார்மல் டேபிள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளால் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிசைன் ஆப்ஷன் நமக்கு போயிடும். ஓகேங்களா? தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளோட டேபிளை பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து எந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு நம்ம இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ இந்த டேபிள் ஸ்டைல் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டர் ரோ, பேண்டட் ரோ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டேபிளோட டிசைன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம், மார்க் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இந்த டேபிளோட ஹெட்டிங். ஸோ இதை மட்டும் நமக்கு எப்படி இருக்குது தனியாக தெரியுது. ஸோ இப்போ இந்த வந்து ஹெட்டர் ரோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அன்செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்னோட டிஃப்ரென்ஸே எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மற்ற இடத்துல டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் ரோஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டோட்டல் ரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிறது எனக்கு எத்தனை டோட்டலோ எனக்கு கவுண்ட் ஆகி வந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலத்தில் நேம் அப்படின்ற கேண்டிடேட்ஸில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் காலம் பார்த்தோம்னா ஸோ லாஸ்ட் காலத்தில் நீங்கள் வந்து ஆவரேஜ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருந்தீங்க அதெல்லாம் தனியாக தெரியணும்னா நீங்கள் லாஸ்ட் காலத்தை சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா பேண்டட் ரோஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோ வந்து டார்க்காக இருக்குது, அடுத்த ரோ லைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பேண்டட் ரோ அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு எனேபிள் இருந்ததுன்னா ஒன்று டார்க்காகவும் அடுத்தது லைட்டாகவும் தெரியும். ஸோ இதை இப்போ நான் அன்கிளிக் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு எல்லாமே ஒரே ரேஞ்சு எனக்கு இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் பேண்டட் காலம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி வந்து ரோஸ் வந்து ஒன்று வந்து டார்க்காகவும் இன்னொன்று வந்து லைட்டாகவும் இருந்ததோ அதே மாதிரி காலம்ஸும் நமக்கு ஒன்று வந்து டார்க்காக இருக்கும், இன்னொன்று லைட்டாக இருக்கும், ஒன்று டார்க்காக இருக்கும், இன்னொன்று நமக்கு லைட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் ஸ்டைல்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்டைல் கூட நீங்கள் மாற்றிக்கலாம்.
இப்போ நமக்கு ஓனாக ஒரு ஸ்டைல் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டேபிளில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிசைனில் போயிட்டு ஸோ இங்கே டிஃபால்ட்டாக சில டிசைன்ஸ் இருக்குது, இது வேண்டாம் நியூ டேபிளாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டேபிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ க்ரியேட் அப்படின்ற ஒரு நேமில் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஹோல் டேபிள் தான் ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஃபாண்ட் இருக்குது. ஸோ ஃபாண்ட் மாற்றிக்கலாம். தென் வந்து அதுக்கு வந்து போல்டா இல்லை எஃபெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் என்ன சைஸில் வரணும், ஸோ கலர் என்ன வரணும், தென் வந்து ஒரு பர்பிள் கலர் தரேன். தென் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் எனக்கு வந்து டபுள் லைனில் வேணும் அப்படின்னா டபுள் லைன் கொடுத்துடலாம். தென் அதுக்கு ஏதாவது நான் பார்டர் செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். தென் ஃபில் கலர் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஃபில் கலரை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்றது அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ போய் நம்ம டிசைனில் செக் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் க்ரியேட் பண்ணது ஸோ லாஸ்ட்டாக நம்ம இதை க்ரியேட் பண்ணது நான் க்ரியேட் பண்ண ஃபில் கலர் ஸோ பார்டர் கலர் இதெல்லாம் எனக்கு அப்ளை ஆகி எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இதுதான் ஓனாக நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இல்லை நமக்கு இதில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஸோ சேம் அதே டோல கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் அப்படின்னு கொடுங்க. ஸோ நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும், ரேஞ்ச் மட்டும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸ்டைல் குரூப்பில் இருக்க ஃபார்மேட் ஹேஷ் டேபிள் அப்படின்றது. ஸோ இந்த டூலை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.